இல்லை ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு வந்தேன்னா நான் அந்த எழுதுகிற பேடெல்லாம் அப்படி கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பார். எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படிம்பாரு. அதை இல்லவே இல்லை, செந்தூர பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். இப்போ அடுத்தது கங்கைமரன் சார் பேசின பிறகு ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார். ஒரே நிமிஷம் சார். சார் என்னென்னா, சாரோட டைரக்ஷனில் படம்போது நான் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திட்ட அசிஸ்டன்ட் பிஆர்ஓ இருந்தேன். பொழுது விடிஞ்சாச்சு, வெள்ளைப்புறா ஒன்றுன்னு நிறைய படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய வேலையை பார்த்து செண்பகமே படத்தில் வந்து என்னை பிஆர்ஓவாக வேலை கொடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சியில் கோழி கூதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இண்டிவிஜுவலாக 91 ஒரு படம் எடுக்க வந்தோம். ராமராஜனை வச்சு. ராமராஜன் வந்து என்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டார். நான் 2 ஃப்ரெண்டுங்களுக்காண்டி கால்ஷீட் கேட்டு போனேன். கால்ஷீட் கொடுத்தா என்ன வந்து பிஆர்ஓ பண்ணுவேன்னு. இல்லை நீங்கள் விஜயமுரளியை பார்ட்னராக சேர்த்துங்க, நான் டேட்டு தரேன்னாரு ராமராஜன். சரின்னு சொல்லிட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமர் சாரை போய் பார்த்தேன். அப்போ இளையராஜா சார் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு சொன்னேன். சரி வாப்பாக்கு என்ன பண்ணித்தரேன் அப்படின்னாரு. ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டில்ஸ் ரவி எல்லாம் கூட்டிட்டு நாங்கள்லாம் போய் கொடுத்தோம் இளையராஜா பிரசாத் லேபில். அதில் வந்து பழங்கள்லாம் வச்சு ஒரு 100 ரூபா கட்டை வச்சு கொடுக்க சொன்னார் ஸ்டில்ஸ் ரவி. அதெல்லாம் எழுதுனா இந்த பணத்தை மட்டும் ராஜா சார் எடுத்துக்கிட்டு இந்த பழம்லாம் ப்ரொடியூசருக்கு தேவைப்படும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் காமெடியாக. அப்புறம் சின்ன ஒரு முரண்பாடு வந்துருச்சு ராமராஜன் சாருக்கும் ராஜா சாருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் நீங்கள் அப்புறம் தேவா மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்னு ராமராஜன் சொன்னார். அப்போ மனசுக்கேற்ற மகராசா படம் நல்லா ஓடிட்டு இருந்தது. உடனே அமர் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி என்ன சார் இப்படி ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ உட்லண்ட்ஸில் இருந்தார். அப்போ சொன்னார், சரி என்ன பண்ணலான்னாரு. இல்லை சார் நாங்கள் அடுத்த படம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டராக ராஜா சாரை போட்டு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறோன்னே. இங்கே வான்னார் பக்கத்தில் கூப்பிட்டு, என்ன நீ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா அப்படின்னார் அவர். அடுத்த படத்துக்கு இப்போ அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ வேணாம், அண்ணங்கிட்ட அட்வான்ஸ் பண்ணால் திரும்பி வராது, நீ வா நான் உனக்கு வாங்கி தரேன், இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸை திருப்பி எனக்கு கொடுத்து மறுபடியும் ப்ரொடியூசர் ஆக்கினது இவர் தான். அந்த மில் தொழிலாளி படத்தில் ஒரு டெக்னீஷியன் வந்து கதிரேசனாக எங்கூட வேலை செஞ்சவர். அதான் தெரியும் அவருக்கு அந்த என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து அந்த காலத்தில் இந்த கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக சார் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்பயுமே ஒரு ஃபோன் பண்ணால் அது ரெஸ்பான்சிபிளாக பதில் கொடுக்கறதில்ல சினிமாவில் கொஞ்சம் பேர் தான். அதில் ஏவிஎம் சரவணன், அபிராமி ராமநாதன், அடுத்ததான் கங்கைமரன் சார் தான். நன்றி. இப்போ அவர் வந்து பருந்து படத்தை பற்றியும் அதில் அவர் எப்படி பாடினதை பற்றியும் அதே மாதிரி பாட்டை வந்து இங்கே நமக்கு ஒரு மீடியாவுக்கு முன்னாடி ஒரு 4 வரி பாடியும் காட்டுவார்னு ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பேச கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் பேச வச்சு கொஞ்சம் பாயிண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டேங்க. யாரை பற்றி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் இந்த படத்தில் யார் யார் முக்கியமானவங்களோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அவங்க பேர் சொல்லி இவங்க தான் இவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க, அவர் நடிச்சிருக்காரு, இவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காருங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்லை. எல்லோரும் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த சினிமாவுக்கே சம்பந்தமே இல்லாமல் தனியாக இருந்த கலை உலகத்தில் எந்த வித டச்சும் இல்லாமல் இருந்த ஒருவர் நான் எடுக்கணும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்கிறாரு. கதையை கேட்டால் எனக்கு வந்து நல்ல இயல்பாக ரொம்ப அருமையான ஸ்டோரியாக இருந்தது. ஒரு காதல்களை ஓடிப்போன காதல்களை எப்படி வந்து அவங்க காப்பாற்றுறாங்க, என்ன ஆச்சு, அதற்கு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு கதையை வந்து சொல்கிறார் அருமைக்குரிய அழகுமலை அவர்கள். நாங்கள் அவங்க ஊர்லேயே ஷூட்டிங் எடுத்திருக்கேன். நான் வந்து யானமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தக்கடை அந்த பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு புதுப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது. பக்கத்தில் வந்து சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கும். அந்த கோயிலெல்லாம் நான் பாட்டுகள்லாம் எழுதியிருக்கேன். நிறைய பாட்டு வில்லு பாட்டுக்காரன் எல்லா படத்துலையுமே அந்த பக்கத்தில் நான் எடுக்கிற ஷூட்டிங்கை ஒவ்வொருத்தருக்குமே கதை வரும்போது அவங்க லொக்கேஷன் வாழ்ந்த லொக்கேஷனாக வந்துடும் அந்த படத்தில். இது இங்கே தானே வாழ்ந்தோம், இங்கே தானே அந்த சம்பவம் நடந்ததுங்கிற மாதிரி அவரும் அதை தேடி வந்திருக்கார். நிஜமாக எனக்கு கதை சொல்லும்போது தெரியாது இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு. கதை சொல்கிறார், நல்லா இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணுன்னாலும் அதனால சொல்லி பாட்டு எழுதி கொடுத்தாச்சு. அந்த தெற்கு பக்க காற்று அப்படிங்கிற பாட்டு. அப்போ ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் சொல்ல. மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணிருக்கார். அந்த பாட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே எனக்கு அனுப்புனாங்க. ரொம்ப அருமையான ஒரு மியூசிக் பண்ணுறாங்க. ஜான்ஜி எங்கள்
இசையமைப்பாளர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் தான் உட்காந்து என்ன வம்பா இருக்கு பாருங்க. ரெக்கார்டிங்கில் பார்த்தது அதுக்கப்புறம் எங்கே இப்போ தான் பார்க்குறோம் நம்ம. அது அடிக்கடி தொடர்பு கொள்ளுறவங்க இருக்கட்டும். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் அதில் கங்கை மரம் எழுதுனா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடவே இல்லை நீங்கள். தெற்கு பக்க காத்துங்கிற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நல்லா எல்லாம் டோட்டலாக இன்றைக்கி பார்த்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, தெளிவாக இருந்தது. மியூசிக்கில் அப்பட்டமாக ரொம்ப அருமையாக உங்கள் மூளைகளை செலுத்தி என்ன வேணுமோ இந்த காலத்துக்கு அதை நீங்கள் பாட்டில் கொடுத்துருக்கீங்க, மியூசிக்கில் கொடுத்துருக்கீங்க, ரீரெக்கார்டிங் கொடுத்ததா சொல்கிறாங்க. சீக்கிரம் படத்தை பார்த்து அதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுவேன். நீங்கள் உள்ள மாதிரி ஆட்கள்லாம் வரணும். புதியவர்கள் வரும்போது நீங்கள் உள்ள மாதிரி ஆட்கள்லாம் வரணுங்கிறது எனக்கு மனசில் ஆசை. அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு உதவி செய்த நடன மேதையவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லா பாட்டுமே ரொம்ப கிளியராக பண்ணிருக்கிறீங்க. அது மிக சிறப்பாக எடுத்த ஒளிப்பதிவாளருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஷார்ட்ஸ்லாம் அப்படி இருக்குது, நிறைய எடுத்திருப்பீங்க. அதை அழகாக எடிட் பண்ணி எடிட்டருக்கு பாராட்டுகள் சொல்லணும். நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ஒர்க்கை அவங்க நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஒரு புதிய படத்திற்கு வரக்கூடிய ஒரு டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர், அவர் நடிப்பார்னு தெரியாது இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கொண்டனா ரிலீஸ் பண்ணுறாரு. அப்பா நான் அதுதான் பண்ணிருக்கேன்ப்பான்னாரு. பரவாயில்லப்பா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தா அவர் வந்து இந்த கிராமத்தில் அந்த பக்கத்தில் யாருமே மற்றவங்க அரசியல் கட்சி சார்பாக தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தை இந்த இடத்த வந்து இவரை தவிர வேறு யாருமே இல்லை, இவரை மாதிரி உதவி பண்ணுறவங்களுக்கும் போராடுறதுக்கும் வேறு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஊரில் துணிச்சலாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அது அவருடைய ஆற்றல் தான். நிஜமாக அந்த பக்கத்தையே கையில் வச்சுருக்காரு. அந்த மாதிரி கோவக்காரன்னு சொன்னாங்க. இன்னும் அவர் கோவத்தை நான் பார்க்கல. எத்தனை பேர் அடி வாங்கினீங்களும் தெரியல. சென்றாயன் அடி வாங்கி நல்லா இருக்காம்மா, நல்லா அடியா, எப்படி நல்லா கொடுத்தாரம்மா, திருப்தியாக இருந்ததா? ஓகே. ஏங்க எப்படி அடிச்சிங்க கொஞ்சம் காட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ளீஸ் அடித்து காட்டுங்க, நாங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் இல்லை நிஜமா. ஓகே கண்ணா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி இவங்க 2 பேர் இல்லைன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருந்திருக்குமான்னு தெரியல நமக்கு. இவங்க ரெண்டு பேரும் அவங்க படத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நான் எம்டியாக இருந்திருப்போம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் என்னது ஒரே ட்ரையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். அது வந்து அவங்க தலைவரி கோலமாக சாரி இந்த காலத்து ஸ்டைலில் வந்துருக்குறாங்க. அது அந்த காலத்தில் பெண்கள் நல்ல கூந்தலை முடித்து பூ வச்சு அப்படியே அழகாக வச்சு பெரிய பொட்டு வச்சுலாம் வந்த காலங்கள் அது உண்டு. இப்போ குங்குமம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு பூ வைக்கிறதுக்கு பூ கடையெல்லாம் ஆடி போய் கிடக்கு. பூவெல்லாம் யாருமே தலையில் பூ வச்சுக்காம தான் சுற்றிட்டுறோம் பெண்கள் எல்லாமே. காலில் கோலம் போட்ட காலமெல்லாம் போச்சு, எல்லாம் கல்ச்சரே மாறி போச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. பேரரசிட்ட சொல்லணுன்னா சமுதாய பிரச்சனைகளே அவங்கங்கே வந்து சொல்லக்கூடியதில் மிக பிடித்தமானவர் நிறைய இருக்குது. பல விஷயங்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டம், தேட்டர் கிடைக்காம அலையிறதுக்கான கஷ்டம் எல்லாமே தெரியும். தயாரிப்பாளர்கள் பேசுனதால் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, தேட்டர் கிடைக்கிறது எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல, எப்படி தேட்டர் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. புதியவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிஜமாக எனக்கு தோன்ற ஒரு ஐடியா என்னன்னு சொன்னால், டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கீங்க, புது டைரக்டராக வந்திருக்காங்க, புது தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கமும் இங்கே இருக்குது. அது நடிகர் சங்கத்துக்கு, இப்போ டைரக்டர் யூனியனுக்கு இருக்க, இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு புதியவர் வந்து படம் எடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க படத்தை முதல்ல பார்க்க வேண்டியவர்கள் டைரக்டர்ஸ் யூனியன்லேயும் விநியோகஸ்தர்கள் யூனியன்லேயும் தயாரிப்பாளர்கள் யூனியன்களுக்கும் பார்க்கணும். பார்த்துட்டு இப்படி புதுசாக வந்துருங்க, பரவாயில்லையா, எவ்வளோ ஆச்சு, ஓகே, இது இப்படி போகும் இப்படி போகும்னு ஒரு கைடன்ஸு கொடுத்தீங்கன்னா புதியவர்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சார், நமது இயக்குநர்கள் சங்கம், அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியவங்களும் அவங்க தான். வாங்க 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 வாங்க. எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலி இது படம் எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறது வேஸ்ட்டு. முன்னாடியே படம் எடுக்க முன்னாடியே என்ன கதை பண்ண போகிறோம் அப்படி வந்தாங்கன்னா, நாங்கள் இந்த கதை திரைக்கதை வச்சுன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, டிஸ்கஷன் குரூப்புங்கிறது உங்கள் காலத்தோட போச்சு, எங்கள் காலத்தோட போச்சு. இப்போ டிஸ்கஷனுங்கிறது இல்லை, நினச்சதை எடுக்கிறது அன்றைக்கி படமாக போச்சு. அவங்க நினச்சி எடுக்கிறனால தான் இன்றைக்கி படங்கள் தரம் இல்லாமல் வருது. அப்போ யார் வந்தாலும் சரி, எங்கள் இயக்குனர் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு குரூப்பை கூட அனுப்புகிறோம், கதையை சொல்லுங்கள், அவங்க வழி நடத்துவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அடித்தளம் அஸ்திவாரங்கிறது கதை தான். நீங்கள் கதையை சரி பண்ணால் தான் அதுக்கடுத்து நம்ம கிளைமேக்ஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினிங்க்கு வரணும். அதனால் எங்கள் இயக்குனர் சங்கம் யார் புதுமுக இயக்குனர் வந்தாலும் உங்களுக்கு கதையை சரிப்படுத்துவதற்கு வந்தாங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே, இயக்குனர் தயாரிப்பு சங்கம் இன்றைக்கி வழிநடத்த ரெடியாக இருக்காங்க. ஆரோக்கியமான சினிமா தீ மலரும். அது கொஞ்சம் சிக்கல் கண்ணா. ஏன்னா வந்து
உங்கள் டைரக்டர் சீனில் வந்து சொன்னோம்னா புதுசாக படம் எடுக்கிறவங்க அந்த சீனை தூக்கி வச்சுட்டாங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அந்த சீன் நல்லா இருக்கையா, அடுத்து நமக்கு வருது, அந்த கேரக்டர் அப்படியே இங்கே வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. சும்மா நான் வேடிக்கைக்காக சொல்கிறேன். எல்லாரும் சுய சிந்தனையில் உள்ளவங்க. ஆமாம்மா நான் தான் சாட்சி. ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் லேட்டாக எடுப்பாங்க ஒரு காலையில், அந்த சீன் நல்லா இருந்ததில்ல, அதை தூக்கி அந்த இதை நம்ம மாற்றி பண்ணிவிடுவோம். அவங்க கிராமத்தில் எடுத்தாங்களோ 2 பேர் ஓடினாங்கன்னு நம்ம டவுனில் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடலாம். அதனால் அது சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு சார். அவ்வளோதான். நிஜமாக சொல்கிறேன், இந்த படத்தை ஃபஸ்ட்டு வந்து அழகுமலை அருமைக்குரிய மூத்த பிள்ளை அவங்க வந்து எடுத்துருக்க இந்த புதிய படத்தை நல்லா எடுத்துக்க. டேக்கிங் சைட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எத்தனை பேர் உதவி செஞ்சதில் அது ரொம்ப குளுமையாக அழகாக வந்திருக்குது. புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள்ங்கிறத மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா கதையை கட்டுக்க கதை நல்லாயிருக்கு. ஆகவே இந்த மாதிரி வரக்கூடிய புதிய தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகவே இதை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. நிஜமாக நீங்களாம் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களை குறைஞ்ச விலை தான், அவங்க சிக்கனமாக தான் எடுத்துருக்காங்க. இதை எடுத்து வியாபாரம் பண்ணி அதில் வர லாபத்தை நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டு புதிய இயக்குநர்கள் உருவாக்கலாம். அது அவங்களும் சரி இவங்களும் சரி எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இது ஒரு ஐடியாவாக தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று கோர்த்து வேணும் இல்லையா நம்ம. இல்லை ஐடியா வேறு ஒன்றும் தோணல் சார். அதாவது புதுசாக படம் எடுக்கிறவங்க தவிக்கிற தவி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவிக்கு விற்கிறதுக்கு பாடுபடுறாங்க, ஓடிடிக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, எல்லாமே இருக்குது. அப்புக்குட்டியில் நடித்த படம் போய் நேஷ்னல் அவார்டு வாங்கி அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அவர் நேஷ்னல் அவார்டு போய் வாங்கியிருக்காரு. நேஷ்னல் அவார்டு கமிட்டியில் போய் சிபாரிசு பண்ணுறது பேசுகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நேஷ்னல் அவார்டு கமிட்டியில் இருக்கிற எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடங்களில் வந்து மீறி வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுடைய திறமையினால் வந்திருக்காங்க. அது மாதிரி இது நேஷ்னல் அவார்டு வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டு அவார்டு நிச்சயமாக கிடைக்கணும். அதேமாரி ஒரு மொழி படம் தான் எடுத்துருக்காங்க. இது தமிழில் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. பல மொழிகள் எடுத்திருந்தால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டு அவங்களுக்கு செலவு கம்மி தான். அவங்க எடுத்த படமே செலவு கம்மியான படம் தான். அவங்களுக்கு போட்டது முதல்ல வரணும்னா அது இன்னும் விளம்பரத்துக்கு சேர்க்கணும். படத்தை எவ்வளோ விளம்பரம் பண்ண போகிறோம், இப்போ எத்தனை பிஆர்ஓஸ் நம்ம கவனிக்க போகிறோம்ல. அவங்க கவனிக்கலைனாலும் அவங்க வந்து இருக்கிறத எழுதிடுவாங்க. வேண்டியவங்களுக்கு நல்லா தான் எழுதுவீங்க. நம்ம ப்ரெஸ்ஸை சொல்லணுன்னா அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கு, புதியவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறாங்கிறது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. ஆர்கஸ்ட்ரேஷன் பிரமாதமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் பேத்தா சாங் ஒருத்தர் பாடினார். அவர் ரொம்ப அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடவே இல்லை. அவர் கூப்பிட பாட்டு வருது. புதுமுகம் யாரோ பாடுக்கா, அந்த இது சின்ன பையன் ஒரு பையன் பாடுக்கான். ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறார் அவர் வந்து. என்னங்க அவங்கவுங்க எப்போ வயசானவுடனே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாற்றிக்கிறதுங்கிறதுக்காக எல்லாரும் பாடுவாங்க. நான் நினச்சிருந்தா இங்கே பாருங்கள், எனக்கு தாடி மட்டும்தான் நினச்சிருக்கு. தலையில் எங்கேயா நிறைய இருக்கா பார்த்தீங்களா? அப்போ அப்படி வயசில் இருக்கும்போது நான் இப்படி ஹீரோயின்லாம் வரும்போது நான் வந்து ஒரு மாதிரி என்னென்னா தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் என்னம்மா பண்ணுறது? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நல்லா வரட்டும். நீங்களும் சின்ன பிள்ளை தான், என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளைங்க. நிஜமாவே இங்கே இருக்கிறதுலே வயசில் மூத்தவன் நான் தான் நினைக்கிறேன். ஆனால் வயசில் இளமையாக தெரிகிறது நான் தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள். ஓகே பாருங்கள், இதுக்கெல்லாம் இது வேணும். இப்போ வந்து நம்ம வயசானவனா நடிக்க வச்சுருக்காங்க ஒரு படத்தில். இந்த லெனின் பாண்டியன் அப்படிங்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் சத்யா மூவிஸில் இருந்துள்ளது எல்லாத்துக்குமே நானும் தியாகராஜனும் நாங்கள் ராம்குமாரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து இந்த நான் நடிக்க போகிற படத்துக்கு வந்து லெனின் பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கிற படம் முடிஞ்சு போச்சு. ரீரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க, அண்ணன் மியூசிக் பண்ணி பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து வயசான கேரக்டராக எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப வயசான மாதிரி கொடுத்தாங்க. அதில் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு கெட்டப்பில் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால் தலையும் நிறைய வெள்ளையெல்லாம் அடித்து அந்த வெள்ளை தான் இப்படி இருக்குது. நான் இது எடுத்தேன்னு ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இளமையாக வந்தோடனே யார் ஜோடின்னு நான் ஏன்னா இது பாரதி ராஜா அண்ணனுக்கு சொன்னப்பட்ட கதை. இந்த கதை என்னோடய கேரக்டர், நான் ஆக்ட் பண்ணுற கேரக்டர் வந்து பாரதி ராஜா அண்ணா நடிக்கிறதுக்காக பண்ணுது. அப்போ தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரால் நடிக்க முடியலன்னா பாரதி ராஜாவுக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணால் திரையுலகத்தில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த வயசில் வேறு யாருமே இல்லை. அதை சொல்கிறீங்க. அவர் அறிவு என்ன, அவர் ஆற்றல் என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போ இருக்கிற மனநிலை பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடக்குதோ அதை நடக்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. ஆறுதல் சொல்லி மாளாது. அந்த மாதிரி சாதனை பண்ணியவர்கள் என்ன அறிமுகப்படுத்தினோ பெரிய. இப்போ அடுத்து வர 77வது வருஷம் தான் வந்து 67 வந்து படம் வந்தது. 77 படம் வந்தது 16 வயதில். அதில் வந்து நான் வந்து அது 50வது வருஷம். அண்ணன் 76 அன்னக்கிள்ளியில் வந்தார். அன்னக்கிள்ளியில் தான் அண்ணனுக்கு இன்னைக்கு 50வது வருஷம் ஓடிக்கு. மே 10ஆம் தேதி அது அந்த படத்தினுடைய 50வது ஆண்டு விழா வருது.
77 தான் நானும் பாக்யராஜும் அறிமுகமானோம் திரைப்பட உலகுக்கு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் அறிமுகமானார், நான் பாடலாசிரியராக அறிமுகமானேன். ஆனால் 50வது விழா பாக்யராஜ் கொண்டாடிட்டார். அது என்ன கணக்குன்னு தெரியல. இது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஏதோ நல்ல சந்தர்ப்பத்தில் அவர் வந்து யூஸ் பண்ணிட்டார் அதனால். ஆனால் 50 வந்து வயசு ஆகலை அந்த படத்துக்கு வந்து. நாங்கள் அடுத்த வருஷம் தான் 77 கொண்டாட போகிறோம். நான் வயசு இல்லை, படத்துக்கு சொல்கிறேன். படத்தில் அறிமுகமாகி டைட்டிலில் பேர் வச்சது 77 தான் நாங்கள் எங்கள் பேர் வெளியே வந்தது. அப்போ அடுத்த வருஷம் தான் நாங்கள் வர்றது 50. அது பாக்யராஜ் அவர்கள் என்ன காரணத்துக்காக 50 அப்போ நானும் கொண்டாடிருக்கணும் இல்லையா. வேணாம், அது வேண்டாம், நல்லபடியாக அது இருக்கோம், அதுவே பெரிய விஷயம். 50 வருஷம் இருந்திருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் வந்து நாங்கள் வந்து இப்போ இசைக்கலைஞர்களாக வாழ்ந்துருக்கோம். ஜி.கே. வெங்கடேஷ் மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள் அங்கே ரெக்கார்டிங் நடக்கும்போது கிட்டாரிஸ்டாக இசை கலைஞர்களாக வாழ்ந்தவங்க தான் நாங்கள். அதில் கற்றுக்கிட்டு தான் மேலே மேலே வந்தோம். ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் எங்களுக்கு குருநாதர், அவருடைய படங்களுக்கு பண்ணோம். எங்கள் வாத்தியார் வந்து சந்திரலேகாவுக்கு ஜி. தன்ராஜ் மாஸ்டர் அவங்க தான் ரீரெக்கார்டிங் பண்ணாங்க. அவங்க வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து வெஸ்டர்ன் சாங்காக அப்படி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் தான், ஜி. தன்ராஜ் மாஸ்டர். மல்லிகை பூஜாதி ரோஜா முல்லைப்பூ வேடுமா தொட்டாலும் கைமணக்கும் பூவும் பட்டான ரோஜா பூவும் கதம்பம் வேடுமா தர தர தரரத்தா தத்தா தரதா. இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது சந்திரலேகா ரீரெக்கார்டிங் போய் பாருங்கள். சந்திரலேகாவுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணது எங்கள் மாஸ்டர் தான். அப்படி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த ஆர்கஸ்ட்ரா வச்சு. அதனால தான் அண்ணன் வந்து இங்கே வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பயங்கரமாக சிம்பனி எழுதி உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகள்லேயும் அவர் சிம்பனி நடக்க போகுது. பண்ணியாச்சு, துபாயில் பண்ணியாச்சு, அமெரிக்காவில் பண்ணியாச்சு, லண்டனில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உலகம் சுற்றக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை பெருசாக்கிட்டார் அவர். அவருடைய இப்போல்லாம் அவரை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. எனக்கு அது நான் மிஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு அண்ணன் தம்பி எனக்கு இப்படி பெரிய இளையராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னால், அவர் இப்போது சமீப காலமாக இப்படி தான் இருக்கார். போய் உட்காந்தோம்னா இப்படி வந்து பார்ப்பார், சேனட்டு இப்படி உட்காந்துட்டு மேனஸ்கிரிப்டில் எழுதுவார், திங்க் பண்ணி இப்படி எழுதிட்டு இருப்பார். நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னது அப்படின்னா சேனட்டு எழுதி கொஞ்சம் வச்சு அப்படின்பார். என்னடா இன்னொன்று இல்லை, ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு வந்தேன்னா அந்த எழுதுகிற பாடலாம் அப்படி கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பார். எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படின்பாரு. அப்போ பார்த்துட்டு இல்லை போடான்னு சொல்கிறியா நீ அப்படின்னு. பார்க்க வந்தேன்னு சொன்னால் சுற்றி காட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் வந்து நமக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. சில நேரங்களில் அவர் பேசலைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த மாதிரி மாறிட்டார். சதா சர்வகாலம் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் 120 படம் வரைக்கும் அண்ணனோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஒரு பாடல்கள் நானும் ஞாபகப்படுத்தி 2 பேரும் தான் பாடிட்டு இருப்போம். நான் தான் கிட்டாரிஸ்ட்டு, அவர் வந்து பியானோவில் வாசிப்பார். வீட்டில் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான் உட்காந்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி வச்சுக்கலாம் வேணாம், அப்படி தரத்தாரே தரத்தீரதானா அது பாட்டாக வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி 2 பேரும் உழைச்சி எங்கள் அண்ணன் இந்த பாவலர் பிரதர்ஸுங்கிற பேரில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி தான் மனசில் வந்தோம். அதே மாதிரி வளர்ந்தோம். ஆனால் அவர் வந்து எதுலேயுமே மியூசிக்கை தவிர வேறு எதுலேயுமே பற்று இல்லை. சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டார். காலைல டிஃபன் அவர் கூட சாப்பிட்டார் 2 இட்லி, அவ்வளோதான். மத்தியானம் அவர் கூட வீட்டுக்கு சாப்பிட போனால் சப்புன்றிருக்கும். என்னடா இது உரப்பும் இல்லை உப்பும் இல்லை, என்னென்ன எப்படி என்னென்ன இப்படி என்ன 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 பாரு இல்லை, இவ்வளோ கம்மியாக உப்பு சாப்பிட்றது ஒன்றும் இது டேஸ்ட்டே இல்லை. என்ன வேணுமோ போட்டு இந்த பெப்பர் சால்ட் போடுங்க, அந்த உப்பு எடுத்து கொட்டிக்கோ, அவ்வளோதான். எது பிடிச்சி அதே சாதம் தான் நடாது அப்படிம்பாரு. அவர் தனிமையை யோசித்து நம்ம கேட்டோம்னா அதை கூட அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறார். அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது சதா சர்வகாலமும் இசையை தவிர வேறு ஒன்றுமே. என் நினைவும் கனவும் இசையே, இசை இருந்தால் மரணமேது அவர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமைக்குரிய பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தான், ஏன்னா எனக்கு அண்ணன் இல்லைன்னா அந்த அறிவு அவருக்கு வந்திருக்குமா? அப்படியா? ஆமாம் சார், யாரும் கூப்பிடல சார்.
படம் ஹிட்டு. அப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள் சார், கங்கை பரன் போடுங்க. எதுக்கு அவர் வந்து இவரை போட்டார்? நான் அவ்வளோ பக்கத்தில் அவங்க அப்பா மாதிரி பக்கத்தில் இருக்கேன், என்னை வந்து மியூசிக் போடல, அவர் இவரே போடல. இல்லைப்பா, அதுக்கு இல்லை, நிஜமாவே யாராக இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ அண்ணன் பண்ணுற படமெல்லாம் ரஜினி படம் பண்ணுறாரா, இப்போது கமல் படம் பண்ணுறாரா, என்ன படம் பண்ணுறாரு? இல்லை, அவருக்கு கிடைச்சது யார் அவர் விரும்பி போகிறாங்களோ அதை பண்ணுவார். அது ஆர்டிஸ்ட் கேட்குறதில்ல, கதை சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி தானே பேசுகிறாங்க. போய் அவர்கிட்ட வேலை கேட்குறதே பயம். கேட்டோன்னா சரி கதை சொல்லுங்க, சரி வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டார்னா பாட்டு ஃபிக்ஸ்டு. வழி நெடுக காட்டு மல்லி வாசம் இப்போ மாறலி தாரா திரரர தாரர தரரா திரரர. எவ்வளோ மயக்குது பாருங்க. அந்த மாதிரி இப்போவும் மயக்கக்கூடிய இசை அவர் கைவசம் இருக்குது. ஆனால் அவரை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு தள்ளி நிற்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, போனால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குறையில, மேலே ஏறிக்கிட்டு தான் போகுது. இப்போ 2வது சிம்பனி எழுதிட்டு இருக்கார், அது கூடிய சீக்கிரம் ரெக்கார்டிங்க்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த தர நான் ரெக்கார்ட் பண்ண சிம்பனி அங்கே வாசிக்கும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அது மாதிரி அதெல்லாம் பார்க்குறதுலாம் பெரிய கொடுப்பனை. என்ன மாதிரி கொடுத்து வச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. பாரதி ராஜான்னு ஒருத்தர், அவருக்கு நாடகத்துக்கு நான் பாட்டு ஊரில் எழுதின காரணத்தினால அவர் திரைப்படத்துக்கு வரும்போது அந்த அண்ணன் டியூன் பண்ணுவாங்க. போட்டார்னா அமரு இதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்லு, சும்மா போய் டம்மியாக பாடி காட்டுக்கிறா டியூனு வார்த்தை சொன்னோன்னே நான் வந்து அதே சந்தம் தான் செந்தாழம்பூவே செந்தாழம்பூவேன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து சாஃப்டாக வேர்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோன்னு எழுதுனா அப்போ யாருக்குமே தெரியல செந்தூரப்பூவேன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜேசுதாஸ் தான் எடா அது எதடா செந்தூரப்பூ எடா உண்டு இவங்க அறியல அப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு வந்த வார்த்தை தரிசா அந்த ஸ்டூடெண்ட் கேட்டோன்னே எனக்கு வந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னா செந்தூரப்பூ அகராதிலே இல்லாத ஒரு பூ. அதை இல்லவே இல்லை, செந்தூரப்பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். சிவகுமார் என்ன சொல்லுவாங்க, இப்போ பூவோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, அதில் செந்தூர் பூ இருக்காது, செந்தூர் பொண்ணு ஒரு பூவே இல்லை. அப்படி நான் இல்லாத பூவை எழுதி அதேவே ஒரு டைட்டிலாக வச்சு படம் கூட எடுத்தாங்க, சித்தருப்பூன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க, வருங்காலத்தை உடனே சொல்லக்கூடிய ஒரு ஆளாக பிறந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செந்துருக்கம், அது செந்துருக்கம். நான் நினச்சி எழுதுனது அதுதான், கரெக்டாக சொன்னார் ஜி. என்னென்னா செந்துருக்கம்னு வைப்பாங்க. செந்துருக்கம்ன்றது குங்குமத்துக்கு பதிலாக கிராமத்தில் வச்சுக்கிற ஒரு அவங்களே மேக் பண்ண ஒரு செந்தூரை போட்டு செந்தூரை புட்டு வச்சுக்கிட்டாங்கல்ல, செந்தூரை போட்டு வச்சுருக்கேன் என்ன சொல்லுவாங்கள்ல அது. அப்போ செந்துருக்க பூன்னா ஒருவேளை குங்கும பூவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. செந்துருக்கம் அது குங்குமம் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ செந்துருக்கம்ங்கிறது குங்குமத்தை சேர்ந்த ஜாதியாக இருக்கும். அதனால் குங்கும பூவேன்னு எழுத முடியாது, டியூனுக்கு சரியாக இருக்காது. அதனால் அது அப்படி வந்தது தான் அது பாட்டு. ஏதோ நம்ம நினைக்கிற கற்பனை நம்ம அது வர்ற வரைக்கும் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. திங்க் பண்ணி உட்காடுறோம், பேப்பர் எடுக்கிறோம், அவர் மியூசிக் போடுறாரு, சுதி போடுறாரு, ஏதோ டெம்போ ஒன்று அப்படி தடக்கு டக்கு 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 டக்குன்னா போடுறாரு, போட்டு ஒரு டியூன் ஆகிடுது. அதுக்கு வார்த்தை எழுதுனா உயிர் வந்துடுது, பாடின ஒன்று இன்னும் தூக்குது, ஆர்கெஸ்ட்ரா போடுறோன்னு இன்னும் பலமாகுது. அப்படி ஒன்றுன்னா அவங்க திங்கிங்கில் வரதே தவிர. ஆனால் ஆக்டிங்கிறது ஃபிக்ஸு. டைரக்டர் வந்து இப்படி தான் வேணும், ஏய் எங்கடா போடுறேன் அப்படிதான் பார்த்து தான் சொல்லணும், ஏய் எங்கடா போடுறேன்னு சொல்லக்கூடாது, ஏய் எங்கடா போடுறேன் அப்படின்னு அதுக்குத்தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்களே மேடையிலலாம். அது அந்த டைமில் வால்யூம் கொடுத்து எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத வச்சு தான் அரசியலே ஓடிட்டுருக்கு. அரசியலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட சொன்னால் அதுக்காகத்தான் சொல்கிறேன் நினச்சி பாருன்னு சொல்லி பேசுகிறதுலாம் இந்த மாடுலேஷன்லாம் சினிமா இருந்து கிடைச்சது தான் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா பாவம் வராது. பல பேர் நீங்களே யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து ஏன்னா எல்லோரும் அப்படி தான் இருக்கணும். நாங்கள் என்ன செய்யலை நாட்டுக்கு எங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வரதான் செய்யும். அப்போ சினிமா கலைன்னு நடிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அரசியல்லையும் சரி, எல்லா வீட்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த சினிமா பாணியில் வரக்கூடிய டைலாக்ஸு பாவங்கள் எல்லாமே பழகி போச்சு. அதை சரியாக எடுத்துக்கொண்டது கொடுத்தது தம்பி அழகுமலை அவருடைய பிள்ளைக்கு தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் இருக்க அந்த கதையை கொண்டு வந்தார். கதையை கேட்கும்போது நல்லா இருந்தது. அவர் இன்னும் பார்த்தா
நடிச்சிருக்கிறாரு, அதையும் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம் நீங்கள். கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இயல்பாக இப்போ நான் நடித்த படத்தில் வந்து எனக்கு சுத்தமாக மேக்கப் இல்லை. நான் பிளாக்காக இருக்கிறதுக்கு அந்த வெயிலில் அலைஞ்சு ஃபேஸ் இன்னும் கருப்பாக போச்சு. நான் வந்து இந்த ரோஜாட்ட சொன்னேன், ஏம்மா கொஞ்சம் மேக்கப் எனக்கு மேட்ச் ஆகாமா, ஏன் நீங்கள் வந்து அழகாக இருக்கிற பொண்ணு தானே, உங்கள் கதைப்படியே வந்து அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து தானே சந்தையில் இருக்கிற பொண்ணு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உனக்கு தப்பு கிடையாது, சும்மா இருக்கேன் அப்படின்னு. சும்மா இருக்கிற நேரத்தில் ரோஜாவோட அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் நெச்சிலே வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னும். ஏம்மா இப்போ தாம்மா உன்னை பார்க்க முடியுது, பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஷூட்டிங்கவே ஜாலியாகிறது வேலையாக இருக்கும். பொழுது போகிறதே தெரியாது. அவங்க டைரக்டர் பாவம், அவங்க அடுத்த ஷாட்டுக்கு திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டு அப்படி தான் இருப்பாங்க. இப்படி நீங்கள் இருந்த மாதிரி தான், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் ஷார்ட்டை முடித்தோன்னே உங்களுக்கு வேலை முடிச்சிடும், நீங்கள் ஜாலியாக மற்றவங்களோட பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஷார்ட்டு மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த டைலாக் மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த கதைக்கு லிங்க் எப்படி கொண்டு போகிறது, இந்த சீன்லேருந்து கட் பண்ணி எந்த சீனுக்கு போகிறோங்கிற ஐடியாவிலேயே அவங்க ஃபுல் பிக்சரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக தொழில்முறையாக எடுத்துக்கொண்டு டைரக்டராக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு அந்த பக்கத்தில் நாங்கள் எடுக்காத இடமே இல்லை. அழகர் மலை, இது அழகுமலை, அது அழகர் மலை. அழகர் மலையில் நாங்கள் கால் படாத இடமே கிடையாது. நிறைய சீன்ஸ் அங்கேயே எடுத்திருப்போம். இந்த மான் சொந்த மானில் வந்து அந்த படியில் இறங்கி வருவாங்களே, அதெல்லாம் அழகர் மலையில் இருந்து மேலே இடங்கள் எங்கே அதை தான் சொல்ல வந்தேனே. ஒவ்வொருத்தர் வாழ்ந்த இடத்துல வர்ற கதை வரும்போது அவங்க ஊர் தான் ஞாபகம் வரும், அவங்க தெருவு தான் ஞாபகம் வரும், அங்கே நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருங்கிறத இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நமது சங்கங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். முதல் ஒரு விண்ணப்பமாக இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் வாங்கி கொடுங்க. எங்கே வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டைரக்டர்ஸ் யூனியனில் முதல்ல கதை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேட்டோம்னா அது வந்து அது தூக்கி நல்ல சீன்லாம் முன்னாலேயே ரிலீஸ் ஆகிற படத்தில் வச்சுருவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அப்படி விலைக்கு வச்சுட்டு, மற்றபடி முழு படத்தையும் நீங்கள் பார்த்த தயாரிப்பாளர்கள் ஒரு புதிய ரூலாக கூட நீங்கள் சேர்க்கலாம். அடுத்த மீட்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க, நல்ல திறமைசாலிகள் வெளியே கொண்டு வர முடியல, அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் பிடிக்கணும். தியேட்டரை யார்கிட்ட போய் கேட்கணுமோ அது அவங்களுக்கு விடாமல் நீங்களே அந்த தியேட்டர்லாம் யார் வச்சுருக்காங்களோ, யார் கான்ட்ராக்டில் இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி, ஐயா ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு 10 தியேட்டர் இங்கே கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களாக புதிதாக வருபவர்களுக்கும் உதவியாக இருக்கும், புதிய இயக்குநர்களாக வருபவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இதில் இப்போ ஒரு பெரிய லாபம் நீங்கள் சம்பாதிக்கலாம் சார். ஏன்னா வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அடுத்த படத்தில் பயங்கரமாக சம்பளம் வாங்குவாங்க புதுமுகங்கள். அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காமல் நடிக்க வைக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இது அடையாளம் தானம்மா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ வாங்கினா, உங்கள் அம்மா எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க உங்கள் மேலே, நான் பார்த்துட்டேன் சைடில். நீங்கள் அங்கே பேசிட்டுங்க அப்படின்றாங்க. அப்படி அது இது அம்மாக்கள் வந்து அவங்களை காவல் காத்து அப்படி கொண்டு வர்றாங்க ஜம்முன்னு. நிஜமாவே எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. புள்ள மேலே எவ்வளோ அக்கறை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். வரணுமா அம்மா வரணும். அவ்வளோ மோசமாக இருக்காங்களா மற்றவங்களாம்? அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? ஓகேப்பா. இல்லை சும்மா ஜாதிக்கு ஏதாவது இவங்களுக்கு விஷயம் வேணுமேன்னு இருக்காது நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது தான் நல்லது, பார்த்துக்கணும், பொண்ணை பார்த்துக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லைம்மா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. நம்ம சும்மா தப்பாக நினைக்கிறோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. இப்போ ஹீரோயினும் சரி, இவங்களும் சரி, நீங்களும் 2 பேரும் ஹீரோயினா 2 ஹீரோயினா ஓகே. அப்போ அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய குரூப்பு தான் பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்பி விடலாம். இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். அது மாதிரி வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதாவது இப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ மியூசிக் பண்ணுறதை பற்றி கேட்டீங்க, அதுதான் அப்படி போயிருக்கு. பாட்டு எழுதுறதை பற்றி என்ன நல்ல பாட்டு கேட்டு தெற்கு பக்க காற்று அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பாட்டு எழுத வச்சார். முன்னால் பாட்டு எழுதுனோம்னா சார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி இருந்தால் நல்லா இருக்குமேனா, நிஜமாகவே அன்னைட்டு எழுதின பாட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே ஒரு பாட்டு போட்டுருவார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லி பாடிடுவார். ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா, மாங்குயிலே தானே மாங்குயில மட்டும் வந்துடும். தானே மாங்குயிலே தானே தன்னைத்தானே பாடுவார். அப்போ அந்த மாங்குயிலை பிடிச்சி நம்ம போனோம். அப்போ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு,
ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். அப்ப நம்ம விஷயம்தான். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. உள்ள இருக்குதுக வெளியே என்ன பேச்சு. புரிஞ்சதா? கால தழுவி நிற்கும் கொலுசு நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அட நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க வெளியே என்ன பேசு, மனசுக்குள்ளே இருக்கிறீங்க எனக்கு கொலுசை பற்றி சொல்லிடுங்க, காலில் கொலுசு மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. யாருமே இதை சொல்லவே இல்லை பாருங்க. இத்தனை பேர் இத்தனை தரம் கேட்டிருக்கீங்க. இந்த மனசு நஞ்சனரம் தான், வந்து விழுந்த நல்ல விதை தான், சந்திரனை தான் சாட்சியம் வச்சு சொன்ன கதை தான், சொந்த கதை தான். தோளை தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில் சேர, மாலை வந்து ஏற, பொண்ணு சம்மதத்தை கூற, சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு, முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. இப்போ பாடும்போது தெரியுதில்ல அவங்களுக்கு. ஏன் இந்த வார்த்தையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு யூடியூப்பில் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் போட்டுக்க? எதுக்கு கங்கபரண எழுதின பாட்டு போடுறதில்ல? எங்கே யூடியூப் பாட்டுகள் தேடி பிடிச்சி போடுங்க சார். நீங்கள் யார் எழுதுனாங்கன்ட்டு போடுங்க. எங்களுக்கு 2 பேரால் தான் உருவாக்கப்பட்டது. நல்லது யோசிங்க. இளையராஜா டியூன் கொடுக்க நாங்கள்லாம் பாட்டு எழுத. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு எழுதுகிறோம். அப்போ இவ்வளவு ஆழமான பாட்டை கவனிக்கிறதில்ல. நீங்கள் வெறும் டியூனை கட்டு விட்டுறீங்க. உள்ளே பாருங்கள் என்ன கஷ்டப்பட்டு எழுதியிருப்போங்கிறது. எந்த பாட்டுமே பார்க்கும்போது தான் கேட்கும்போது தான் தெரியுது. இப்போ தான் கேட்குறேன் அதிகமான பாட்டு. என்னோடய பாட்டு கேட்கும்போது தான் பரவாயில்லையே, நம்ம நல்லா நான் இலக்கணம் இலக்கியம் படிக்காதவன். இலக்கணம் இப்போ ஒரு 8வது வயசு 8வது வகுப்பு தாண்டலை. இளையராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, பாரதிராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, நானே 8th ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேலே படிப்பு ஏறல, படிப்பு பிடிக்கல. எங்கள் அண்ணெல்லாம் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், பாஸ்கரனா, ராஜாண்ணா 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் படித்தவங்களா இருக்கணும்ப்பா, நீ வந்து தயவுசெய்து நீ படிப்பை கண்டினியூ பண்ணனா, நான் வந்து இல்லை எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் கச்சேரியில் போய் பாண்டுவேன். எங்கள் அண்ணன் வந்து கிரியேட் பண்ணவர். எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றும் சத்தியமாக வந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பாட்டு எழுத சொல்லி கொடுத்தார், பாட்டு பாட சொல்லி கொடுத்தார், கதை எழுத சொல்லி கொடுத்தார். அது இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பெருசாக வந்திருக்க முடியாது. எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள்லாம் வந்தோம். எங்கள் அண்ணன் போட்டெல்லாம் அருமையான பாட்டுகள். அப்போ வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசிர், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது அப்படின்னு இருக்கோம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, 7 ஜனங்கள் உட்காந்து கேட்டிருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கச்சேரியில். அதில் அந்த டியூனில் எழுதுவாங்க, நான் அதை பாடுவேன். அப்போ வாய்ஸ் சின்ன குழந்தையா இருக்கனால ஒரு பெண் குரல் மாதிரி இருக்கும். ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நொந்த தனதுடலை மறைக்க நல்ல துணை இருக்காது. ஓஹோ ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. மாற்று கருதலை கொண்டது எங்கள் அண்ணன் தான். இது ஏழை மக்கள் பார்த்துட்டு கண்ணீர் வெடிப்பாங்க. அவங்க நிலைமை ஆமையா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம் தான். தஞ்சாவூர் சைடில் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம், மதுரை சைடு அந்த சைடெலாம் எங்கள் அண்ணனுடைய ஆட்சி தான். கேரளா எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு தான் எங்கள் அண்ணன் தான். பாவலர் பாடி தான் சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கட்ட காளை 2 முட்டி உடஞ்ச காளையன் கண்ணம்மா, இது மூக்கு கயிறு அந்த காளையன் பொன்னம்மா, 10 ஆண்டு காலமாக அத்துக்கிட்டு மேஞ்ச காளை வித்தாரம் பேசிக்கிட்டு என் கண்ணம்மா, இப்போ வீடு வீடா சுற்றி வருகுது பொன்னம்மா. காங்கிரஸ் கட்சிக்கு மாடு தான், காளை மாடு தான் வந்து அடையாள இது தேர்தல் சின்னம். அதனால சிக்கிக்கிட்ட முடிக்குதுமா வெக்கங்கட்ட காளை 2ன்னு எழுதி புரட்சியை ஏற்படுத்தினவர். அழுற பாட்டு போட்டாங்கன்னா ஐயோ, அந்த மாதிரி அழுது ஜனங்கள் அழுது நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லா உணர்வுகளையும் கொண்டு வரக்கூடிய எங்கள் இசை தகப்பன் எங்கள் அண்ணன் மட்டும் பாவலர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை. நோ இசை உலகம், நோ பாட்டு எழுதுறது, நோ பாடுறது. அப்போ எங்களுக்கு குருவா ஒவ்வொருத்தருமே அப்படி தான். உங்கள் பிள்ளைகள்லாம் அப்படி தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய பிள்ளைகளும்
நான் அப்பா மாதிரி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அவங்க பிள்ளை சரி, உங்கள் பிள்ளை சரி, எல்லாருமே படுவாங்க. உங்களுக்கு குழந்தை வரும்போது அவங்க நடிக்கிறனால நடிக்கிறவங்களாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நடிகையாக வந்துட்டீங்க, அதனால் உங்கள் குழந்தைகளே கலையில் வளங்க. நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்காக வந்திருப்பது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனது மூத்த பிள்ளையான அருமைக்குரிய அழகுமணி அவர்கள் மிகச் சிறப்பாக அவர் என்ன நம்பி கதை சொன்னார், என்னை நம்பி இந்த இதில் இறங்கினார். ஆனால் எனக்கு தெரியாத பல சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. நடிச்சிருக்கிறாரு, கதை எழுதியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, நடிச்சிருக்காரு, எத்தனையும் பண்ணிருக்காரு, டைரக்டும் பண்ணிருக்காரு. அதனால் அந்த அசோசியேட் டைரக்டருக்கும் என்னுடைய பாராட்டுகள். மிக்க துணையாக இருந்து அவங்க வந்து அந்த படத்துக்கு மிக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் உங்கள் முகத்தை எங்கே இருக்கீங்க, எதுக்கு மேடையில் இருக்க வேண்டியவர், எதுக்கு நீங்கள் கீழே இறங்குறீங்க? ஓகே, அதனால் அத்தனை பேருக்கும் அவருக்கு உதவியாக எனக்குன்னா ஆகையினால் உங்களுக்கெல்லாம் பாராட்டு. ஏன்னா வந்து இத்தனை பேர் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முதலாளியாக இருந்தால் போகிறோம், மற்ற அக்காவெல்லாம் கூலி ஆட்கள் வச்சு பண்ணிடுவாங்க. ஆனால் அத்தனையிலையும் இருந்து அழகுமலை அவர்கள் சாதித்திருக்கிறான்னு சொல்லும்போது இன்னும் அருமையான படங்களை எடுக்க வேண்டும். உங்களுக்கு மனசில் எந்த ஆர்டிஸ்ட் இருக்கோ அவைகள்லாம் போட்டு வியாபாரத்துக்காக கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் நீங்கள் மாறணும்னு சொல்லி, ஏன்னா புதுமுகங்களுக்கு அதிகமான விலை வர்றது கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன விலைக்கு கேட்டாலும் கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆகவே அதெல்லாம் சொல்லி இவங்க பாப்புலர் ஹீரோயின் ஆகிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்த்துங்க பாவம், நான் சிபாரிசு பண்ணுறேன். ஓகே, அது மாதிரி புதியவர்கள் வருவதை வரவேற்று வாங்க வாங்க வாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மூத்த பிள்ளையான அழகுமலை அவர்கள் நடத்திய எல்லா விஷயங்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். வெற்றி விழாவில் உங்களை வந்து மதுரையில் சந்தித்து இன்னும் பாராட்டணும்னு எனக்கு ஆசை. வார்த்தையெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா இந்த படத்தின் அந்த இது என்ன குழந்தை பருவம், காதல் பருவம், எனக்கு ரொம்ப பேஸ்ல கொடுத்தாரு. இந்த காதல் பருவம் காமத்தை நாடும், காம பருவம் குழந்தையை நாடும், குழந்தை பருவம் வாலிபத்தை நாடும், குழந்தை பருவம் வாலிபத்தை நாடும், வாலிப பருவம் இல்ல எனக்கு முன்னால கீ எடுத்து கொடுக்கணும், டயலாக் கொடுக்கணும் மாதிரி. வாலிப பருவம் வாலிப பருவம் இல்ல அதை பாடக்கூடாது, எப்படி கீ எடுக்கணும் தெரியுங்களா? நான் குழந்தை வாலிப பருவம்ன்ற போது அடுத்த வாரம் நீங்க சொல்றேன். வாலிப பருவம் முதுமையை நாடும், இப்படிதான் அந்த டயலாக் எடுத்து கொடுக்கறது நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி மிகச்சிறப்பாக இசையமைத்ததற்கும் மிகச்சிறப்பாக பாடல் எழுதி படத்தை இயக்கியதற்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாட்டு எழுதி கொடுக்க தெற்கு பக்கு காத்து இன்னொரு பாட்டு கொடுத்ததற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி புதியவர்கள் வர வேண்டும், சினிமா உலகை வாழ வைக்க வேண்டும் என்று தம்பிகள் சார்பாக, அப்புக்குட்டி சார்பாக, சென்றாயன், ஐயோ நீங்கள் இந்த இதில் கூரை பிச்சுட்டு போனீங்களே, கூரையில் ஏறி போய் கரண்ட்டு வயர்லாம் தொட்டு, அது நடிப்பா இல்லை வந்து ரியலாகவே பண்ணிக்கலாம். ஆனால் நடிப்பு தான் நாங்கள் கேட்குறோம், எப்போ போய் அப்போ தான் ரேட்டிங் ஏறும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அது தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. செட்டப்பு உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியும். இப்படி போனேன்னா உனக்கு பயங்கர பேர் வரியான்னு அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி போச்சு. ஆகவே எல்லா கஷ்டமும் பட்டு தான் நம்ம மேலே வரோம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டத்தில் இந்த கஷ்டமாக வந்து உயர்ந்து நிற்கிறோன்னா இன்னைக்கு செம்ராயன்னு தெரியும், எனக்கு அப்புக்குட்டியை தெரியும்னு சொன்னால் அவங்க பட்ட கஷ்டங்கள் தான் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் மாதிரி அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த கஷ்டத்துக்கு மிகுந்த பலனை கொடுக்க வேண்டியது தயாரிப்பாளர்கள் யூனியன், அங்கே இயக்குநர்கள் சங்கம், அவங்க தான் புதியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் பாரதி கண்ணன் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் முதல்ல கரகாட்டக்காரன் வாங்கி வந்தது நம்மளாம் அது கொடுத்து வச்சுருக்கோம், அது வந்து வெற்றி அமைஞ்சதுக்கு. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லவர்களுக்கு நல்லதே வரும். தெம்பாக இருப்போம், திடமாக இருப்போம், உறுதியாக இருப்போம், உணர்ச்சி பூர்வமாக இருப்போம். வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம், அனைவரும் வளமுடன். எனக்கு பக்கத்துணையாக வந்த ரவிகாந்த் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு மிக நெருங்கிய ஒரு பிள்ளை. அவர் வந்து எங்கே போனாலும் என்னை விட மாட்டார், தனியாக விட மாட்டார். எனக்கு கொஞ்சம் வயசு இப்போ 47 ஆகுது. அந்த 47 வயசில் நமக்கு கொடுத்தா என்னது என்னாச்சு
47 வயசுலேயே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால இந்த எலெக்ஷனில் என்னென்னா அதில் கொஞ்சம் இது இருக்கனால காலில் கொஞ்சம் இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். 47 வயசுலேயே இப்படி இருக்கேன்னு நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்படும். 47 வயசு தான் சும்மா பார்த்துங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க அனைவரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கருணாகரன் அவர்கள் இப்பொழுது பேரரசு சார் அவர்களுக்கு சால்வை அணிப்பார். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த முதல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இப்போ அடுத்ததாக சிடி வெளியிட போகிறோம். கொஞ்சம் நன்றி தெரிவித்தேன். கங்கைமரன் சார் அவர்கள், கதிரேசன், கமலக்கண்ணன், பேரரசு, கருணாகரன், அப்புக்குட்டி, சென்றாயன் அனைவருக்கும், பாரதி கண்ணன் முதலான அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தோட ஆடியோவை கங்கைமரன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் கதிரேசன், துணைத் தலைவர் கமலக்கண்ணன், இயக்குனர் பேரரசு, பாரதி கண்ணன், ரவிகாந்த், ராஜா ஆகியோர் இணைந்து வெளியிட, அழகுமலை தலைமையில் இசையமைப்பாளர் ஜோன்ஸ் ரூபர்ட், கேமராமேன் காசி, டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜன், ஸ்டண்ட் மாஸ்டர் முருகன், எடிட்டர் ஜெய் கிருஷ்ணா, டைரக்ஷன் மேற்பார்வை வசந்தகுமார், கதாநாயகிகள் சர்மிதா, அமனா, ரவிகாந்த், மேனேஜர் நரசிம்மன் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள்.